Hi friends, welcome to Beauty Kitchen Face Pack. இன்னைக்கு 3 ingredients வச்சு உங்களுக்கு சூப்பராக சந்தனத்தில் இந்த வெயில் சீசன் டைமில் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த 3 பொருளை வச்சு எப்படி க்ரீம் தயார் பண்ணுறது சந்தனத்தில்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையானது வந்து சந்தனம் எடுத்து வச்சுக்க, சந்தனம், அடுத்து வந்து அலோவேரா ஜெல்லு, விட்டாமின் இ கேப்சூல். இது 3 பொருளை வச்சு தான் சூப்பராக நம்ம க்ரீமு நான் ரெடி பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். இதெல்லாம் ரொம்ப முன்னாடியே நம்ம இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணுன்னா இந்த மாதிரி நம்ம தயார் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா அந்த டைமுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகும். இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு வந்து சந்தன பவுட்ரு நான் ஒரு வாரத்துக்கு தான் எடுத்துக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சந்தன பவுட்ரு எடுத்துருக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல். ஏன்னா அலோவேரா ஜெல் வந்து நம்ம ஜாஸ்தி இருக்கணும், சந்தனம் வந்து கொஞ்சோண்டு தான் இருக்கணும். இது நம்ம முகத்தில் இருக்கிற பிம்பிள்ஸும் சரி, இந்த வெயில் சீசனில் எல்லாமே நம்மளுக்கு ஃபுல் கிளியர் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்னஸாக பண்ணி கொடுக்கும். இதை நைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் ஏஞ்சி உங்கள் முகத்தை வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் சந்தனம் ஜாஸ்தி போட்டு அலோவேரா கம்மி போட்டிங்கன்னா க்ரீம் போல் நம்மளுக்கு வராது. அவ்வளோ குளிர்ச்சி கொடுக்கும் சந்தனம். நல்லா ஒரு பெஸ்ட்டான வெயில் சீசனில் நம்மளுக்கு நல்லா கூல் பண்ணி கொடுக்கணும். நம்ம குளிக்கும் போது ஃபுல் பாடிக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணி குளிக்கலாம். ஏற்கனவே உங்களுக்கு சந்தனத்தை நான் வீடியோ போட்டிருக்கிறேன். இப்போ இது நல்லா கலக்கிக்கணும். இது ஜாஸ்தி கூட நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு க்ரீம் போல் நம்ம பேக் போடுற மாதிரி நிறைய நம்ம அப்ளை பண்ணிக்கணும் முகத்தில். அந்த மாதிரி இல்லை, நம்ம க்ரீம் எப்படி நைட்டில் அப்ளை பண்ணுறதுனா லோஷன்னு அந்த மாதிரி இது ஒரு ட்ராப்பு அங்கங்கே வச்சுட்டு முகத்தில் க்ரீம் மாதிரி அதை அப்ளை பண்ணி விட்டுடணும். ஏன்னா நம்ம போட்டோமே நம்ம முகத்தில் சந்தனமே தெரியலேன்னு இல்லை, தெரியாமல் இருக்கிறது தான் இது க்ரீமு. இப்போ நீங்கள் ஜாஸ்தி போட்டிங்கனாக்கா அப்போவே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் கழுவிடணுன்னு. இந்த மாதிரி நைட்டில் கை கால் விடும் கூட காலையில் ஏஞ்சி நீங்கள் முகத்தை கை காலெலாம் கழுவிக்கலாம். இதெல்லாம் நான் சந்தனத்தில் போடுறதெல்லாம் இந்த வெயில் சீசனில் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அடுத்து வந்து சந்தனத்தில் ஃபேஸ் மாஸ்க்கு திரும்பி வேறு மெத்தடில் எப்படி ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் இந்த அளவுக்கு நல்லா கலக்கிக்கணும். அடுத்து வந்து இதில் விட்டாமின் இ கேப்சூலும் சேர்த்துக்கிறேன். இதில் விட்டாமின் இ கேப்சூலு ஒன்று யூஸ் பண்ணிக்கணும் போதும். விட்டாமின் இ கேப்சூலு இப்போ இது நல்லா கலக்கிக்கணும். விட்டாமின் இ கேப்சூல் வந்து நம்ம வெயிலில் போயிட்டு வந்தோம்னா சில பேருக்கு ரொம்ப சுருக்கமாக விடும், அவங்களுக்கு வெயில் செட் ஆகுது. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி க்ரீமு நம்ம வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடியே முகத்தை கழுவிட்டு எதுவுமே போடாது முகத்தில் இதை மட்டும் நம்ம லைட்டாக க்ரீம் மாதிரி அப்ளை பண்ணிட்டு போகலாம். மறுபடியும் வந்து நம்மளுக்கு அந்த எரிச்சலெல்லாம் இருக்காது. வெளியில் போயிட்டு வந்தோமே வெயில்லன்னு திரும்பி முகம் கழுவிட்டு இதை நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வெயில் டைமில் நீங்கள் ஒரு நாளைக்கு 3-4 தடவை கூட உங்கள் முகத்தை கழுவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். முகத்தில் எதுவுமே போடாதீங்க, இது மட்டும் அப்ளை பண்ணிப்பாங்க வெயில் சீசனில். இந்த மாதிரி இது நல்லா கலக்கிக்கணும். கலக்கும் நம்மளுக்கு அந்த க்ரீம் போல் வரும் பாருங்க. இந்த மாதிரி ஏன்னா இது வரை நைட்டில் யூஸ் பண்ணுறதுனால இந்த அளவுக்கு போதும். இது ஒரு வாரத்துக்கு, மறுபடியும் ஒரு வாரத்துக்கு புதுசாக இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இது 2 வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஆனால் நான் ஒரு வாரத்துக்கு தான், மறுபடியும் ஒரு வாரம் கழித்து நான் மறுபடியும் இந்த மாதிரி செஞ்சுக்குவேன். உங்களுக்கு டைம் இல்லைனாக்கா நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துங்க சந்தனம், நீங்கள் 1 டீஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து க்ரீம் நைட்டில் வெறும் நான் முகத்துக்கு தான் எடுத்துருக்கிறேன்.
இந்த அளவுக்கு நம்ம முகத்தில் வந்து அங்கங்கே ஒரு ட்ராப்பு இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி தடவி விட்டோம்னா நம்ம போட்ட மாதிரியே தெரியாது. பாருங்க, இப்போ இது நான் போட்ட மாதிரியே தெரியாது. அது இல்லாமல் இன்னொன்று, இது வந்து நான் மளிகை கடையில் வாங்கியிருந்துட்டு நான் இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறது மறந்துட்டேன். சந்தனம் வாங்கினாலும் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயினர் வச்சு ஜெலிச்சிக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை ஜெலிச்சிக்கோங்க. ஏன்னா க்ரீம் பண்ணும்போது ஃபேஸ் மாஸ்க்குக்கெல்லாம் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். க்ரீம் பண்ணும்போது நல்லா இந்த மாதிரி ஜெலிச்சு எடுத்துக்கினா தான் இந்த மாதிரி நைஸாக வரும். இல்லை நம்ம கையில் போடும்போது அப்படியே ஒரு மாதிரி அங்கங்கே அட்டையாக இருக்கும். ஏன்னா அதில் குறுன்னு இருக்கும், சீராக இதாக இருக்காது. பவுடர் இருந்தாலும் நம்ம வாங்குறது இருந்தாலும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி நம்ம ஒரு தடவை கூட எடுத்துக்கலாம், ஜெலிச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட வாங்கின்னு வந்து நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா நம்ம ஜெலிச்சு எடுத்துக்கணும்னா நல்லா இந்த மாதிரி நைஸாக ஸ்மூத்தாக இருக்கும். பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க எந்த ஒரு ஃபேஸ் பேக்கு இல்லை க்ரீமை யூஸ் பண்ணாலும் ஒரு தடவைக்கு 2-3 தடவை ஜெலிச்சு எடுத்துருவோங்க. ஏன்னா அது போயிட்டு கெட்டியாக இருக்கிறது, ரொம்ப ரஃப்பாக இருக்கிறது பிம்பிள்ஸ் மேலே உட்காந்தாக்கா அப்படியே பிடிச்சிக்கும். நம்ம இப்படி பண்ணும்போது இந்த பிம்பிள்ஸும் ஒடிஞ்சு வந்துடும். அதனால அந்த மாதிரி இது பண்ணாதீங்க. ஒரு தடவைக்கு 2-3 தடவை நல்லா ஜெலிச்சுக்கோங்க. சந்தனம் இப்போ நான் ஒரு தடவைக்கு 2 தடவை ஜெலிச்சிட்டேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் தான் அதில் அந்த குறன்றது வச்சுச்சு. அதனால தான் இந்த அளவுக்கு எனக்கு க்ரீம் போல் வருது. சில பேர் வந்து அப்படியே நம்ம வாங்கிட்டு வந்தால் அப்படியே போட்டு இப்படி பண்ணிடலாம்னாக்கா உங்களுக்கு க்ளீனாக வராது. வேணால் நீங்கள் ஜெலிச்சு பாருங்கள். சில சந்தனத்தில் வந்து ஏன்னா ஒரு மாதிரி குறன்னு இருக்கும், அந்த மாதிரி இருந்தாக்கா க்ரீம் மாதிரி வராது நம்மளுக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பாக்ஸில் இது போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோ சூப்பராக. நான் இது 1 வீக் தான் வெறும் முகத்துக்கு மட்டும் நான் பண்ணியிருக்கிறேன். ஃபுல் பாடியோ குளிக்கிறதுக்கு எப்படி இந்த வெயில் டைமில் ஆனாக்கா நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். சந்தனத்தில் எப்படி நம்ம ஃபுல் பாடியோ நம்மளுக்கு வெயில் சீசனில் நல்லா கூலிங்காக இருக்கணும் அந்த மாதிரினாக்கா உங்களுக்கு எப்படி குளிக்கணும், என்னென்ன அதில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் காட்டுவேன். இப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு நைட்டில் போட்டுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் தூங்கினீங்கன்னா கையில் நம்ம அப்ளை பண்ண மாதிரியே தெரியாது. இப்போ இன்னொரு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். இது இந்த அளவுக்கு தான் நல்லா ஜெலிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ட்ராப் அங்கே க்ரீம் மாதிரி லோஷன் மாதிரி வச்சிட்டோம்னா இப்படி தான் இருக்கும். நம்ம அப்ளை பண்ண மாதிரியே இருக்காது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு காலையில் எழுந்துச்சி நீங்கள் அப்போவே கழுவிடணும். காலையில் எழுந்துச்சி நீங்கள் கழுவிக்கலாம். நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நல்லா முகமே நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக தெரியும். அந்த அளவுக்கு இது சூப்பரான ஒரு க்ரீம். நான் அடுத்து உங்களுக்கு பாடி வாஷுக்கு என்னென்ன யூஸ் பண்ணோம் சந்தனத்தில், நம்மளுக்கு எவ்வளோ சூப்பரான கூலிங் கொடுக்குது இந்த சந்தனத்தில் சொல்லிட்டு நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்மளுக்கு. அது குளிச்சுட்டு வந்திருந்தோ அந்த வெயில் டைமில். நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.